அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் செகண்ட் சாப்டர்ல இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 15, எவாலுவேட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -7π/3. ஸோ ஃபஸ்ட்டு இந்த காஸ் இன்வர்ஸுக்குள்ளே இருக்கிற வேல்யூ நமக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணோம். காஸ் இன்வர்ஸோட ரேஞ்ச் வந்து 0 to π. இதுக்குள்ளே இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. 7π/3 அப்படின்னா என்ன? 7 into π/3னா 60 டிகிரி. தட் மீன்ஸ் 420. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -420. சரிங்களா? இது வந்து 360க்குள்ள கன்வெர்ட் பண்ணணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 7π/3 மைனஸ் ஆஃப் 6π + π/3 அப்படின்னு எழுதிக்கலாமா? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் வெளியே வச்சுக்கிறேன். மைனஸ் ஆஃப் 6π/3 + π/3. ரைட்? இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 6π/3 நம்ம 2π அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ 2π + π/3 வருமா? 2π + π/3. 2π அப்படின்னா 360 டிகிரி. 360 டிகிரி + π/3, அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல போயிடும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல காசோட வேல்யூ வந்து பாசிட்டிவ். சரியா? அதனால அது அப்படியே காஸ் π/3ன்னு எழுதிக்கலாம். நல்லா கவனிங்க, இங்கே வெளியே இருக்கிற மைனஸ் நம்ம எதுவுமே பண்ணல. இந்த மைனஸ் அப்படியே இருக்கு. இந்த வேல்யூ மட்டும்தான் நமக்கு π/3ன்னு பாசிட்டிவ்ல கிடைக்குது. சரிங்களா? இப்போ காஸ் ஆஃப் -θ ஈக்குவல் டு காஸ் θ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் π/3ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்க, ரேஞ்ச் வந்து நம்ம காஸ் இன்வர்ஸோட ரேஞ்ச் 0 to π அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்காங்க. அப்போ இங்கே காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் π/3. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.